ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த நல்லதொரு காலை பொழுதில் உன் சாயப்பா இப்போதே உன்னிடம் பேச வேண்டும் என் செல்லமே. நான் சொல்வது அவசரமான செய்தி உனக்கு. நான் சொல்வதை நிராகரித்து விடாதை. சற்று 4 நிமிடம் மட்டும் கேள். நிச்சயமாக இது உனக்கான வாக்கு என் செல்லமே. உன் உழைப்பையும் அன்பையும் பிறர் தவறாக பயன்படுத்தும் போது அல்லது பலனை பிறர் அனுபவிக்கும் போதும் வருத்தப்படக்கூடாது. ஏன் என்று சொல்கிறேன் என்று சற்று கவனமாக கேள். அவர்கள் உன் கர்மாக்களையும் பாவங்களையும் அனுபவித்து உன் கர்ம வினைகளை விரைந்து முடிப்பதற்குத்தான் அப்படி செய்கிறார்கள். ஆகவே நீ வருத்தப்பட தேவையில்லை. அந்த சமயத்தில் உனக்கு வருத்தம் சற்று அதிகமாகத்தான் இருக்கும். ஆனாலும் உன் கர்ம வினைகள் குறைகிறது என்று நிம்மதியாக இருந்து கொள். கவலைப்படாத. இன்பமும் துன்பமும் நிலையில்லாததுதான். இன்று இருப்பது நாளை மாறிவிடும். எனவே மனம் கலங்காமல் இரு. உனது நலனை விரும்புகிற உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உனக்காக. உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் என்பதில் உறுதியான நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். நான் இருக்கிறேன். நீ பக்தி செய்தால் என்னிடத்தில் வருவாய். தொண்டு செய்தால் உன்னிடத்தில் நிச்சயமாக உன் சாயப்பா நான் வருவேன். இந்த நல்லதொரு காலை பொழுதில் நான் சொல்வதை சற்று கவனமாக கேள் என் செல்லமே. உன் பண கஷ்டத்தையும் மன கஷ்டத்தையும் தீர்த்து வைக்கப் போகிறேன். சோர்ந்து போய்விடாதே. வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் என் செல்லமே. அனுதினமும் என்னையே நீ வணங்கி கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளையே நான் கைவிடுவேனா? கவலைப்படாதே. பிரச்சனைக்கான தீர்வை தேடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு நான் அறியாமல் இல்லை. அனுதினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழி நடத்த நான் முயற்சி செய்து கொண்டுதான் வருகிறேன். ஆனால் நீயோ அவற்றையெல்லாம் தவற விட்டு பிறகு மீண்டும் என்னிடமே வந்து உன் துயரங்களை போக்க வழி கேட்கிறாய். முதலில் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு. அப்போதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உன்னால் உணர முடியும், புரிந்து கொள்ள முடியும். இதை நீ உணர்ந்தால்தானே உன்னை சுற்றியுள்ள பிரச்சனைகளை எல்லாம் உன்னால் இலகுவாக சமாளிக்க முடியும். உன்னை சொல்லி குற்றமில்லை. ஏனென்றால் இதையெல்லாம் காலத்தின் கட்டாயம். ஒரு பெரிய பதவியில் இருந்து கொண்டு தன் அதிகாரத்தை பயன்படுத்தி உன் வேலையிலும் மனவேதனை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் மன அழுத்தத்தை உண்டாக்குவார்கள். ஏன், சில இடங்களில் உன்னை மட்டம் தட்டி கூட பேசுவார்கள். அதையெல்லாம் கண்டுகொள்ள வேண்டாம், பொருட்படுத்த வேண்டாம். எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனாலும் உன் மனத்தில் உள்ள கஷ்டத்தை என்னிடத்தில் சொல்லிவிடு. நான் பார்த்து கொள்கிறேன். காலத்தின் கட்டாயத்தில் ஒரு சில இக்கட்டான சூழ்நிலையை நீ இப்பொழுது அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையில் நீ இருக்கிறாய். என் செல்லப்பிள்ளையே, உனக்காகவே, உன்னை பாதுகாக்கவே உன் சாயப்பா நான் போராடி கொண்டிருக்கிறேன். நீ இப்போது அனுபவிக்கும் உன் கர்ம வினைகளின் பெரும் பகுதியை நான் உனக்காக அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். நீ இப்போது அனுபவித்துக் கொண்டிருப்பது அதில் ஒரு சிறு பகுதிதான். கவலைப்படாதே. நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து உடனே வாழ்க்கையில் தோற்றுவிட்டதாக முடிவு செய்யாதே. அனைத்திலும் வெற்றி வரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. அது உன் அருகே வந்துவிட்டது. நிச்சயமாக உன்னை எந்த ரூபத்திலாவது வந்து உன்னை நிச்சயமாக உன் சாயப்பா பாதுகாப்பேன். இடங்களில் நீயே புலம்புகிறாய். தர்மத்தின் படி தூய வாழ்க்கை நடத்துவதால் தான் சாயப்பா இப்படி துயரங்களை சந்திக்கிறேன் என்று என்னிடத்தில் அழுது புலம்புகிறாய். நேர்மையாக வாழும்போது சில கஷ்டங்கள் வாழ்க்கையில் வரத்தான் செய்யும். அதற்காக நான் உன்னை வழிநெறி தவறி வாழச் சொல்லவில்லை. நல்லா தெரிஞ்சுக்கோ. வழிநெறி தவறி வாழ்க்கையை நடத்தினால் அது உனக்கு அழிவைத்தான் தரும். தேடிக்கொள்வதற்கு சமமாகிவிடும். ஆம், வெற்றிக்கான செய்தியை மட்டும் கேள். நான் சொல்வது புரிகிறதா என்ன செல்லமே? உன்னுடைய லட்சியத்தை அடைய அதற்கான முயற்சியில் மட்டும் சென்று கொண்டே இரு என்றுதான் உன்னிடத்தில் சொல்லுகிறேன். வழியில் எதுவும் வந்தால் அதை கடுகளவும் பொருட்படுத்தாதே. நீ வெற்றி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய். தொடர்ந்து சென்று கொண்டே இரு. துணிந்து போராடு. வெற்றி நிச்சயம். வெற்றி என்னும் தீபத்தை நான் உன் வாழ்வில் ஏற்ற தொடங்கிவிட்டேன். அதை அணையாமல் மட்டும் பார்த்துக்கொள். ஏனென்றால் இனி உன் விடாமுயற்சியை தொடங்க வேண்டும்.
அது விடாமுயற்சியாகவும் இருக்க வேண்டும். முதலில் வெற்றி என்றால் என்பதை என்னை தெரிந்து கொள். அளவுக்கு அதிகமான பணத்தை தேடிச் செல்வதா? இல்லை. அல்லது புகழை தேடிச் செல்வதா? அதுவும் இல்லை. அல்லது உடல் நலத்தை பாதுகாக்கும் வழியை நாடிச் செல்வதா? இல்லவே இல்லை. இவை மட்டும் வெற்றி இல்லை என் செல்லமே. முழுமையான வெற்றி எதுவென்றால் நாம் வாழும் வாழ்க்கையில் நிறைவாக வாழ்வதுதான். மற்றும் அடுத்தவர்களுக்கு வழிகாட்டியாகவும் இருப்பது. பிற உயிர்களை மதித்து அவற்றுக்கு துன்பம் தராமல் இருப்பதே சிறந்த வெற்றி. கவலைப்படாதே. நிச்சயமாக உன் எண்ணங்கள் எல்லாம் வெற்றி அடையும். திடீரென திருப்பம் உண்டாகும். எல்லா சிக்கல்களையும் நீ கடந்து கொண்டிருக்கிறாய் என்பதை நீ மனப்பூர்வமாக சில இடங்களில் உணர்ந்திருப்பாய். நிம்மதியை மட்டும் இழக்காதே. உன் வாழ்க்கையில் உன் சாயப்பா உனக்கு சோதனையை கொடுத்து பொறுமையை சோதிப்பேனே தவிர என்றும் உன்னை வேதனையில் வீழ்த்த மாட்டேன். உன் சாயப்பா உன் முகத்தில் வெற்றி புன்னகையாக ஆனந்தத்தை மட்டும்தான் நான் பார்ப்பேன். இந்த நல்லதொரு காலை பொழுதில் உன் உள்ளத்தை பதட்டப்படாமல் வைத்துக்கொள். இனி நடக்கும் பொழுதெல்லாம் உனக்கு நல்ல பொழுதாக அமைய உன் சாயப்பா நிறைய விஷயங்களை உனக்கு நான் கற்றுத்தரப்போகிறேன். நீ என்னுடைய செல்ல குழந்தை. உன் எதிர்காலம் சிறப்பாக அமையப் போகிறது. முதலில் அதை உணர்ந்து கொள். வாழ்க்கையை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதே. உன் எண்ணத்தையும் விட்டு கொடுக்காதே. என் பார்வை உன் மீது இருந்து கொண்டேதான் இருக்கும். என் மீது நம்பிக்கை கொண்டு உன் பாதையில் வெற்றி நடை போட்டுக்கொண்டு செல். உன்னுடனே நான் வந்து கொண்டிருப்பேன். விழாமல் தடுமாறாமல் உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன். உனக்குள் இருக்கும் கவலைகளை பிறரிடம் சொல்லாது. ஏனென்றால் சிலருக்கு எப்போதும் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். அவர்களிடம் நீ போய் உன் கவலைகளுக்கு ஆறுதல் தேடுவது போல் ஆகிவிடும். பிறகு அப்பேற்பட்டவர்கள் உனக்கு முன்பாக உதடுகளில் வருத்தம் தெரிவித்து மனதளவில் நீ படும் துயரங்களை கண்டு மனம் மகிழ்கிறார்கள். இதை நீ பலவிதமாக அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்பாய். உண்மைதானே என் செல்லமே? உன்னை எப்படி குழப்பச் செய்யலாம், எப்படி அதை அதிகப்படுத்தலாம் என்றுதான் நினைத்து கொண்டிருப்பார்கள். நீ அசிங்கப்படுவதை அது அவர்கள் கைகொட்டி சிரிப்பார்கள். ஆகையால் தான் சொல்கிறேன், உனக்கான கஷ்டத்தை மற்றவர்களிடம் பகிர்ந்து விட வேண்டாம். நான் உன்னிடம் பேச வந்தது இந்த ஒரு நல்ல செய்தியை சொல்வதற்காகத்தான். உனக்கு எல்லா சூழ்நிலைகளும் உன் சாயப்பா நிச்சயமாக துணையாக நிற்பேன். நான் உனக்கு துணை நின்று உண்மையை எடுத்து உரைப்பேன். கவலைப்படாதே. என்மேல் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதும் காவலாய் காக்கும். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.